வெல்கம் டு சரசு சமையல். இன்னைக்கு அச்சய திருதி நிகழ்வுகளா எங்க வீட்டுல கொஞ்சம் தயிர் சாதம் பண்ணி நான் வெளியில எல்லாருக்கும் கொடுக்கலாம் அப்படின்னு நினைச்சிட்டு கொஞ்சம் அதிகமா செய்யறேங்க. நீங்க அதிகமா ஏதாவது ஃபங்க்ஷன்னா தயிர் சாதம்லாம் செய்யும் போது இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ் ஆகுங்க. இன்னைக்கு நான் 1.5 படி போட்டு தயிர் சாதம் பண்றேன். அப்புறம் கொஞ்சம் அவல் பாயசம் பண்றேங்க. நான் வீட்டுல அச்சய திருதிக்கு என்னெல்லாம் பண்ணேன் அப்படிங்கறத உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாங்க. சரசஸ் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் பொடி வகைகள் தேவைப்படுறவங்க இங்கே கொடுத்துருக்க வாட்ஸ்அப் நம்பரில் காலை 10 மணி முதல் இரவு 7 மணி வரைக்கும் எங்களை காண்டாக்ட் பண்ணலாங்க. இதோட நாங்கள் பருப்பு பொடி, எள்ளு பொடி, இன்ஸ்டன்ட் அடை மிக்ஸ் எல்லாமே தயாரிக்கிறோங்க. தேவைப்படுறவங்க எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம செய்ய போகிற தயிர் சாதத்துக்கு நான் 1.5 படி அரிசி எடுத்திருக்கேங்க. அதாவது டம்ளரில் வந்து 6 டம்ளர் அளவுக்கு நான் எடுத்திருக்கேன். 50 அரிசி பச்சரிசி தான் நான் எடுத்திருக்கேங்க. பச்சரிசியை நல்லா 1 மணி நேரத்துக்கு மேலேயே நல்லா ஊற வச்சுட்டேங்க. ஊற வச்சுட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துருக்கேன். நல்ல பழைய அரிசி அப்படிங்கிறதுனால நான் 1 பங்குக்கு 4 பங்கு தண்ணி சேர்த்துருக்கேங்க. அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே பார்த்துடலாங்க. இப்போ இதை குக்கரை மூடி வேக விட்டுறலாங்க. இப்போ இந்த மாதிரி நம்ம டைரெக்டாக அரிசி உள்ளே போடும்போது ஒரு சவுண்டு விட்டாலே போதுங்க, அது வந்து நல்லா வெந்துடும். வேகிட்டுங்க பார்க்கலாம். இப்போ நம்மளோட தயிர் சாதத்துக்கு நான் தேவையான பொருட்கள் எல்லாமே ரெடியாக எடுத்து வச்சுருக்கேங்க. பார்த்துடலாங்க. தயிர் மெயினாக வேணும் இல்லைங்களா? தயிர் 1/2 லிட்டர் ஊற்றி வச்சுருக்கேன். நம்ம தேவைக்கு ஊற்றிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நான் நைட்டே ஊற்றி வச்சுட்டேன். அப்புறம் பால் 1 லிட்டர் நல்லா காய்ச்சி ஆற வச்சு எடுத்து வச்சுருக்கேங்க. கொஞ்சம் மாதுளம்பழம் எடுத்து வச்சுருக்கேன். பச்சை மிளகாய் பொடி பொடியாக நறுக்கிட்டு கொத்தமல்லியெல்லாம் எடுத்துருக்கேங்க. கருவேப்பிலை இன்னும் கொஞ்சம் இப்போ நறுக்கி எடுத்து வைக்கணும். இஞ்சி வந்து இந்த மாதிரி நல்ல பொடியாக தூளாக நம்ம நறுக்கி எடுத்துக்கணுங்க. தயிர் சாதத்துக்கெல்லாம் இந்த மாதிரி இஞ்சி போட்டால் நல்லாயிருக்கும். அப்புறம் நான் கொஞ்சமாக இப்போ கேரட் எடுத்துருக்கேங்க. கேரட் பாருங்கள், இந்த மாதிரி அதையுமே நல்லா பொடியாக நறுக்கி தான் எடுத்திருக்கேன். அப்புறம் தாளிக்கிறதுக்கு நம்ம நல்லெண்ணெய் கடலெண்ணெய் எது வேணால் விட்டுக்கலாங்க. உப்பு தேவைக்கு இவ்வளோதாங்க. இதை வச்சு தான் நம்ம தயிர் சாதம் பண்ண போகிறோங்க. இப்போது சாதம் கலக்கி வச்சு ஒரு விசில் வந்துருச்சுங்க. நான் மறுபடியும் ஒரு 2-3 நிமிஷம் மட்டும் அடுப்பை குறைச்சி வச்சு இப்போ நான் அடுப்பை ஆஃப் பண்ணுறேங்க. வெயிட் ஆறட்டுங்க, பார்க்கலாம். இப்போ தயிர் சாதம் வெயிட் ஆறிடுச்சுங்க. ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். பாருங்கள், நல்லா குழைவாக வெந்திருக்கு. நம்ம வச்ச சாதம் கரெக்டான பக்குவத்துக்கு வந்திருக்கு. நான் ஒரே சவுண்டு விட்டு ஒரு 2 நிமிஷம் தான் நான் மறுபடியும் வச்சேன். இப்போ இதை நான் நல்லா கொஞ்சம் கிளறி விட்டுக்கிறேங்க. இப்போ இது நல்லா கிளறி விட்டாச்சுங்க. இதில் கொஞ்சம் வெந்நீர் விடுறேன். நான் எடுத்து வச்சிருக்க பாலும் சேர்த்துடலாங்க. நான் பால் இதுக்கு நல்லா திக்கான பால் ஒரு 1/2 லிட்டரு போல் சேர்த்துருக்கேங்க. தேவைன்னா மறுபடியும் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாங்க. உப்பு போட்டிருக்கேங்க. பத்தலைன்னா நம்ம பார்த்துட்டு கூட அப்புறம் போட்டுக்கலாம். இப்போ இது நல்லா பிரட்டி விட்டுக்கலாங்க. இப்போ நான் குக்கரில் வச்ச சாதத்தை நல்லா கலந்து வச்சுட்டு வந்துட்டேங்க. இப்போ நம்ம ஒரு தாளிப்பு கொடுத்துடலாங்க. நான் கடலெண்ணெய் தான் விட்டு தாளிக்கிறேன் இன்றைக்கி. கொஞ்சம் சாதம் அதிகம் அப்படிங்கிறனால அதுக்கு தகுந்த எண்ணெய் விட்டுக்கலாங்க. கடுகு தாளிச்சிக்கலாங்க. உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். சாதம் அதிகங்கிறனால இன்னும் கொஞ்சம் உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கிட்டேன். இப்போ இதுலேயே காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை சேர்த்துக்கலாங்க. இது பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாங்க. இப்போ இதுலேயே அடுப்பை குறைச்சிட்டு நம்ம நறுக்கி வச்சுருக்க கேரட்டை சேர்த்துடலாங்க. நீங்கள் கேரட் துருவி கூட சேர்த்துக்கலாம். இஞ்சி துருவலையும் இதில் சேர்த்துடலாம். பொடியாக நறுக்கின பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாங்க. கொஞ்சம் கொத்தமல்லியெல்லாம் சேர்த்துடலாங்க. இப்போ நல்லா ஒரு பிரட்டிட்டு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாங்க. இப்போ இதை நம்ம கலக்கி வச்சுருக்க தயிர் சாதத்தில் சேர்த்துடலாங்க. தாளிச்சதை இப்போ தயிர் சாதத்தோடு எல்லாத்தையும் சேர்த்து பிரட்டிடலாங்க. இப்போ கொஞ்சம் தயிர் சேர்த்துக்கலாங்க. தயிர் சாதத்துக்கு தயிர் வந்து நம்ம புளிப்புக்கு தேவையான அளவு சேர்த்துக்கலாங்க. ஓரத்தில் இந்த மாதிரி கொஞ்சம் நல்லா மசிச்சு விட்டுட்டு அதுக்கப்புறம் போட்டு நல்லா பிரட்டிக்கலாங்க. இப்போ நல்லா கீழே இருந்து பிரட்டி விட்டுக்கலாங்க. இப்போ சாதம் நல்லா கிளறியாச்சுங்க. நான் இப்போ உடனே எல்லாருக்கும் கொடுக்கறதுனால இன்னும் கொஞ்சம் தயிர் விட்டுக்கிறேங்க. தயிர் விட்டு நல்லா பிரட்டி விட்டுக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு இருக்குது. இன்னும் கொஞ்சம் பால் கூட விட்டுக்கலாம் இதில். இப்போ இது நல்லா நம்ம பிரட்டி விட்டுறலாங்க. இப்போ எங்கள் வீட்டில் அட்சய திருதிக்கு தயிர் சாதம் ரெடி ஆகிடுச்சுங்க. இப்போ நான் எல்லாத்துக்கும் இதை கொண்டு போய் வெளியில் வீட்டு வாசலில் நின்று கொடுக்க போகிறேன். அதுக்கு என்கிட்ட கொஞ்சம் பார்க்கமட்ட தட்டு குட்டி குட்டியாக இருந்துச்சுங்க. இந்த மாதிரி தட்டு எடுத்து வச்சுருக்கேன், கப்ஸ் எடுத்து வச்சுருக்கேன், கொஞ்சம் பேப்பர் பிளேட்டு எல்லாமே வீட்டில் இருந்ததையே நான் எடுத்து வச்சுருக்கேங்க. இந்த மாதிரி தான் நான் வந்து ரெடி பண்ணுங்க. மேலாப்பில் கொஞ்சமாக நான் மாதுளம்பழமும் தூவிக்கிட்டேங்க. தட்டெல்லாமே யூஸ் பண்ணாமல் வச்சுருந்ததுனால ஒரே டஸ்ட்டுங்க. அது எல்லாம் நான் இப்போ சுத்தமாக கழுவி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இந்த மாதிரி நம்ம அடுத்தவங்களுக்கு கொடுக்கும்போது நமக்கு மனசில் ஒரு சந்தோஷம் இல்லைங்களா? அடுத்தவங்க வயிறு நிறைஞ்சு போகும்போது நமக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்குதுங்க. நம்ம கொடுக்கறது 4 வாய் தான் இருந்தாலும் நம்மளால் முடிஞ்சதை கொடுப்போங்க. இந்த மாதிரி நான் எல்லா தட்டிலையும் இப்போ போட்டுறேங்க.
இப்போ தயிர் சாதம் எல்லாத்தையுமே வெளியில் கொண்டு போய் கொடுக்கறதுக்காக இந்த மாதிரி நான் பாக்கு மட்டை தட்டில் போட்டு வச்சுட்டேங்க. பாருங்கள், இந்த மாதிரி குட்டி தட்டு பெரிய தட்டு எல்லாத்துலேயுமே நான் வந்து போட்டு வச்சுட்டேன். அப்புறம் எங்கள் வீட்டுக்கு எனக்கு ஹெல்ப்புக்கு வரவங்களுக்கு, மேலே அபி வீட்டுக்கு, எங்களுக்கு கொஞ்சம் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து தனியாக வச்சுட்டேங்க. இப்போ இது எல்லாத்தையும் நான் வெளியில் கொண்டு போய் கொடுக்க போகிறேங்க. நான் எங்கள் வீட்டுக்கு முன்னாடி வெளியில் வாசல்லே அந்த பக்கம் போகிறவங்க வர்றவங்க எல்லாருமே வாங்கிக்கிட்டாங்க. அதுவும் ஒரு தட்டு வாங்கினவங்க மறுபடியுமே வந்து விரும்பி இன்னொரு தட்டு வேணும்னு கூட கேட்டாங்க. எல்லாத்துக்குமே ஒரு 5 நிமிஷத்தில் கொடுத்துட்டு வந்துட்டேங்க. எப்பயுமே நான் ஈஸ்வரன் கோயில் பக்கம் எடுத்துகிட்டு போயிடுவேன். பக்கெட்டில் போட்டு தட்டெல்லாம் எடுத்துகிட்டு அங்கே போயிடுவோம். ஏதாவது நம்ம கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிற அன்றைக்கி அங்கே கொண்டு போய் கொடுத்தா டக்குன்னு சீக்கிரமாக போயிடும். இது வந்து ஒருத்தராக போகும்போது வரும்போது அப்படியே வாங்கிக்கிட்டாங்க. ஒரு 10 நிமிஷம் கூட ஆகலைங்க, எல்லாமே தீர்ந்துருச்சு. எங்கள் குட்டி மாவு கூட வந்து நின்று இதை பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக அவங்களே வர சொன்னேன். குழந்தைங்களுக்கும் இந்த மாதிரி உதவி செய்யணும் அப்படிங்கிற மனப்பான்மை சின்ன வயசுலேருந்தே வரணுங்க. அதனால் அப்புறம் பாப்பாவே நீ கொடுமா அப்படின்னு சொன்னேன். அப்புறம் அவங்களும் வந்து விரும்பி கொடுத்தாங்க. மீதி இருக்கிறது எல்லாத்தையுமே இன்னொரு தட்டிலையும் வச்சுருந்தாங்க. அதே எல்லாத்தையும் பாப்பாவும் கூட கொடுத்தாங்க. 2 பேருமா தான் நாங்கள் கொடுத்துட்டு உள்ளே வந்தாங்க. உள்ளே வந்து கொஞ்சம் அவல் பாயசம் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுட்டு போயிருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் நான் அவல் பாயசம் வைக்கிறேங்க. சாமிக்கு நைவேத்தியம் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெள்ளை அவல் தான் எடுத்து பாயசத்துக்கு இந்த மாதிரி எடுத்துருக்கேங்க. இதை வந்து நம்ம நல்லா சளிச்சு எடுத்துக்கணும். ஏன்னா அவலில் வந்து தூசி இருக்கும். அதனால் சளிச்சு எடுத்துகிட்டு நான் இந்த டம்ளரில் 1 டம்ளர் அளவுக்கு இப்போ அவல் எடுத்துருக்கேங்க. இப்போ நான் வெள்ளை அவலை ஒரு வானலியில் கொஞ்சம் நெய் விட்டு லேசாக வறுத்துக்கிறேங்க. நம்ம வறுத்து தான் வந்து அவல் பாயசம் பண்ண போகிறோம். லேசாக வறுத்தா போதுமானதுங்க. கொஞ்சம் வாசம் வர வரைக்கும் இந்த மாதிரி வறுத்துக்குங்க. நான் நெய் 1 டீஸ்பூன் அளவுக்கு விட்டுருக்கேங்க. பக்கத்து அடுப்பில் நான் வந்து குக்கரில் கொஞ்சம் தண்ணி வச்சுருக்கேன். தண்ணி எடுத்து வச்சுட்டு நம்ம அவல் போட்டுக்கலாம். தேவைன்னா தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ தண்ணி நல்லா கொதிச்சிட்ருக்குங்க. இப்போ நான் வறுத்து வச்ச அவல் இதில் சேர்த்துக்கிறேங்க. இப்போ நம்ம குக்கர் மூடி போட்டு ஒரு சவுண்டு விட்டு வேக வச்சு எடுத்துக்கலாங்க. இப்போ இது ஒரு சவுண்டு வரட்டுங்க, பார்க்கலாம். இப்போ நம்ம வேக வச்ச அவல் வெயிட் ஆறிடுச்சுங்க. பாருங்க, நல்லா வெந்திருக்கு. கரண்டியால் இந்த மாதிரி நல்லா கலக்கி விட்டுக்கலாம். இந்த மாதிரி கொஞ்சம் மசிச்சு விட்டுக்கோங்க. இப்போ இதில் நம்ம தேவையான அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கலாங்க. நான் 1 டம்ளர் அவலுக்கு 1.5 டம்ளர் வெல்லம் சேர்த்துருக்கேங்க. இப்போ நம்ம அடுப்பை மறுபடியும் பற்ற வச்சுக்கலாங்க. நம்ம வெல்லம் சேர்த்ததுக்கப்புறம் பாருங்கள், நம்ம சேர்த்த வெல்லம் எல்லாம் நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம கொஞ்சம் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாங்க. இதையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். நான் காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்க்குறேங்க. பால் நம்ம தேவைக்கு சேர்த்துக்கலாங்க. பால் சேர்க்கும்போது அடுப்பை ஆஃப் பண்ணிடணுங்க. நான் இன்னும் கொஞ்சம் பால் சேர்த்துக்கிறேங்க. நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. இப்போ நெய்யில் வறுத்து வச்சா முந்திரி திராட்சை சேர்த்துடலாங்க. அவ்வளோதாங்க, நம்மளோட அவல் பாயசம் இப்போ ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ இந்த பாயசத்துக்கு நான் ஒரு 350 மில்லி காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்த்துருக்கேங்க. பாலெல்லாம் வந்து நம்ம விருப்பம் தாங்க, எவ்வளோ வேணால் சேர்த்துக்கலாம். அதே மாதிரி 1 டம்ளர் அவலுக்கு 1.5 டம்ளர் அளவுக்கு வெல்லம் வந்து நல்லா நுணுக்குனது நான் போட்டுக்கிட்டேங்க. எங்கள் வீட்டு சாமி இடத்துல அட்சய திருதி அன்னைக்கு இந்த மாதிரி தான் நான் உப்பு மஞ்சத்தூள் எடுத்து மல்லிகைப்பூ தாங்க இன்றைக்கி நான் போட்டு கும்பிட்டுருக்கேன். அதே மாதிரி சுவாமிக்கு வந்து கொஞ்சம் அந்த பாயசம் பண்ணேன் இல்லைங்களா, அதை வச்சுட்டு கூட கொஞ்சம் பேரிச்சம்பளம் வச்சு இந்த மாதிரி தான் இன்றைக்கி நான் சாமி கும்பிட்டேங்க. அதே மாதிரி சின்னதாக அரிசி மாவில் ஒரு கோலம் போட்டுட்டேங்க. ஏனுங்க, இன்றைக்கி எங்கள் வீட்டில் அட்சய திருதி நிகழ்வுகளை தான் உங்களுக்கு நான் வீடியோவாக கொடுத்துருக்கேங்க. இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேங்க. ஒரு கை கொடுக்கறது இன்னொரு கைக்கு தெரியக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் நீங்கள் எல்லாருமே வந்து அம்மா நீங்கள் செய்கிறத பார்த்துட்டு நாங்களும் இது மாதிரி செய்கிறோம் அப்படின்னு சொல்கிறீங்க. அதனால் நான் இன்றைக்கி நடந்ததையும் நான் உங்களுக்கு வீடியோவாக கொடுத்துருக்கேங்க. இதை பார்த்துட்டு எப்பயும் போல உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. மறுபடியும் சந்திப்போம். சரசு சமையல் பாருங்கள், சமையல் நல்லா பண்ணுங்கள்.